வணக்கம் டிபிகே டாக்ஸ். ஒரு சீரியலில் சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த சீரியலில் அவங்க ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துவாங்க. அப்படி ஐயனார் துணை சீரியலில் சோழன் அவங்களோட ஓனர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரும் ஐயனார் துணை சீரியலில் ரொம்பவும் இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காரு. சோழன் அவர்களுக்கும் அவங்களோட ஓனருக்கும் இருக்க அந்த பாண்டிங்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. சோழன் ஓனராக நடிக்கிறவர் யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோழன் ஓனராக ஐயனார் துணை சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் ஆனந்தகோபி. இவரை நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு சீரியலில் சோழன் அவர்களுடைய பார்த்துருப்பீங்க. சோழன் அவர்கள் கனா காணும் காலங்கள் சீரியலில் கலைன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். இதே சீரியலில் இவர் சமையல் மாஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அந்த சீரியல்லையுமே இந்த ஐயனார் துணை சீரியல் மாதிரி ரொம்பவும் சூப்பரான பாண்டிங் கலை சமையல் மாஸ்டருக்கு இருந்திருக்கும். கலை அவர்கள் இவங்களோட ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்போது இவர் தான் மோட்டிவேட் பண்ணி இவரை நல்லா படிக்க சொல்லியிருப்பார். ரொம்பவும் சூப்பரான ஒரு கதாபாத்திரமாக கலை அவர்களும் சமையல் மாஸ்டர் கதாபாத்திரத்தில் இவருமே அந்த சீரியலில் நடிச்சிருப்பாங்க. அதோட பாண்டிங் தான் ஐயனார் துணை சீரியல்லையுமே சோழன் அவங்களோட ஓனர் கதாபாத்திரத்துலேயும் சோழனுமே நடிச்சிட்டு வராங்க. ஆனந்தகோபி அவர்கள் 2006 மீடியாவில் வந்துட்டார். 20 வருடத்துக்கு முன்னாடி இவர் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இவரோட முதல் திரைப்படம் சுயேட்சை எம்எல்ஏ. சத்யராஜ் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருக்காரு. இவர் திரைப்படத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த திரைப்படத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் தியேட்டர் ஓனராக இருந்திருக்காரு. சென்னையில் 4 தியேட்டர் லீஸுக்கு எடுத்து இவர் திரைப்படங்கள் ஓட்டியிருக்காரு. அப்போது சினிமாவை பார்த்து அது மேலே இருக்கிற ஆர்வத்தால் தான் இவருக்கு திரைப்படத்தில் நடிக்கணுன்ற ஆசையே வந்திருக்கு. அந்த சமயத்திலே இவருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் டைரக்டர்லாம் கொஞ்சம் பழக்கமாக, அதனால் சினிமாவிலையுமே வாய்ப்பு கேட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த பழக்கம் இவருக்கு சினிமா வாய்ப்புகளை தரல. பல கஷ்டங்களை இவர் அனுபவிச்சிருக்காரு. சில இயக்குனர்கள் இவருக்கு வாய்ப்புகளுமே மறுத்திருக்காங்க. சில இயக்குனர்கள் இவரை அவமானமே படுத்தியிருக்காங்க. இதை பல இடங்கள்லேயுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக கஜினி, விடுதலை, வீராப்பு, சிவாஜி, தலைநகரம், மாயக்கண்ணாடி, கத்தி சண்டைன்னு பல திரைப்படங்களில் இவர் நடிச்சிருந்தாலும் மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸில் கான்ஸ்டபுள் ராமையான்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் மலையாள திரையுலகத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தராக மாறினார் ஆனந்தகோபி அவர்கள். ஏன்னா அந்த திரைப்படத்தில் ரொம்பவும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இவர். அதுவும் குறிப்பாக அவங்கள காப்பாற்றுற கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பார். அதனாலேயே ரொம்பவும் பிரபலமானார் ஆனந்தகோபி அவர்கள். எப்போவுமே மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டருக்கு நான் கடமையும் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்லையுமே பதிவு பண்ணியிருக்காரு ஆனந்தகோபி அவர்கள். சீரியல்களை பொறுத்த வரைக்கும் ஆனந்தகோபி அவர்கள் பச்சைக்கிளி, ராஜா ராணி, கனா காணும் காலங்கள், மகாநதி, சின்ன மருமகள்னு தொடர்ந்து சீரியல்களில் நடிச்சிருக்காரு. நம்ம வீட்டு பொண்ணு, போலீஸ் தூங்குகிறதான்ற வெப்சீரிஸ், இதே போல் உப்பு புளிக்காரம்ன்ற வெப்சீரிஸ்லையுமே நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவர் சண்டைக்கோழி சீரியலில் நியாஸ் அவங்களோட அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நியாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆனந்த அவர்கள் சொல்லும்போது, நியாஸ் அவர்கள் ஒரு சூப்பரான நடிகர், கண்டிப்பாக அவர் ஒரு மிகப்பெரிய ஆளாக வருவார், கூடிய விரைவில் நீங்களே பாருங்கள் வெள்ளித்திரையில் வருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது 3 முடிச்ச சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நியாஸ் அவர்களை பற்றி ஆனந்தகோபி அவர்கள் சொன்னது. நிச்சயமாக நியாஸ் அவர்களுமே வெள்ளித்திரை வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குன்னே சொல்லலாம். இவரோட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் லைஃப்பில் இது வரைக்குமே ரொம்பவும் நல்ல கேரக்டராக இருக்கிறவங்கன்னு யார் சொல்கிறாருன்னா, இவர் புதுப்பேட்டை திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் விஜய் சேதுபதி அவரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், இவரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அப்போ இருந்தே விஜய் சேதுபதி அவரோட நல்ல பழக்கத்தில் இருந்திருக்காரு. டவுன் டு எர்த்தாக இப்போ வரைக்குமே விஜய் சேதுபதி அவர்கள் இவர்கிட்ட பழகிட்டு இருக்காரு. அதனால தான் விஜய் சேதுபதி விடுதலை திரைப்படத்தில் நடித்தப்போ கூட ரொம்பவும் அன்பாக அரவணைப்பாக விஜய் சேதுபதி அவர்களோட இவர் நடந்திருக்காரு. இதே போல் ஆனந்தகோபி அவர்கள் இப்போது கரண்ட்டாக
விஜய் அவரோட மகன் ஜேசன் விஜய் அவர்கள் இயக்குற திரைப்படத்தில் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்ருக்காரு. இதையுமே ரொம்பவும் பெருமையாக ஆனந்தகோபி அவர்கள் சொல்லும்போது, விஜய் அவரோட மகன் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக டைரக்ட் பண்ணுறாரு. அவரோட திரைப்படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. ஆனந்தகோபி அவர்கள் இத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருக்கு ரொம்பவும் பிடித்த இயக்குனர்னா அது சங்கர் அவர்களை சொல்கிறாரு. வெறும் டைரக்டரில் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல மனிதரும் கூட. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலுமே ரொம்பவும் தன்மையாக வந்து பேசி, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, சரியாக நடிங்க, நான் தான் பதட்டப்படணும், நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க அப்படின்னு ஒரு அன்பாக சொல்லுவார். ஆனால் என் கூடயே நல்லா பழகின ஒரு இயக்குனரே நான் வாய்ப்பு தேடி கேட்டப்போ, சிவாஜி படத்துலலாம் உனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சுல, நீ அங்கேயே போய் நடி, இங்கெல்லாம் வராதன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைக்கு என்னைய நடத்தினார். ஆனால் அதோட கம்பேர் பண்ணும்போது இயக்குனர் சங்கர் அவர்கள் ரொம்பவும் தன்மையான ஒரு நல்ல மனிதர். அவரோட நடித்தது என் வாழ்க்கையிலே ரொம்பவும் கொடுத்து வச்சதுன்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாகவும் ஆனந்தகோபி அவர்கள் சங்கர் அவர்களை பற்றியுமே சொல்லியிருக்காரு. சினிமாவை தாண்டி என்ன பண்ணுறீங்கன்னு ஆனந்தகோபி அவர்கிட்ட சொல்லும்போது, எனக்கும் ஃபேமிலி இருக்காங்க, எனக்கும் ஒரு மகன் இருக்கார், அவர் பிடெக் படிச்சிட்ருக்காரு. என்னோடய ஃபேமிலி தான் இந்த 20 வருடம் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்குமே இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால் என் ஃபேமிலிக்காகவுமே நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன். குறிப்பாக என்னோடய ஃபேமிலிக்காக நான் பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணேன். சில ஆண்டுகள் திரைப்படத்தில் நடிக்கிறதுலேருந்து விலகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் நான் பிஸ்னஸில் ஹோல்சேலாக பணம் விற்கிறது, இதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, ஆண்டனா சேல் பண்ணுறது, இந்த பிஸ்னஸுமே நான் பண்ணிகிட்ருக்கேன் என் ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்தகோபி அவர்கள். திரைப்படங்களும் சீரியல்களும் நடித்து அதே சமயத்தில் பிஸ்னஸும் பண்ணிட்டு வராரு ஆனந்தகோபி அவர்கள். சினிமா இதுக்கு முன்னாடி ரொம்பவும் என்ன மாதிரி ஆளுங்களை ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது எமோஷ்னல் கதாபாத்திரங்கள் கொடுக்குறாங்க. அது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்குது. ஏன்னா எங்களால் நடிக்கவும் முடியுது, அதே போல் எங்களை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அப்படி தான் கனாக்கணங்களாக சீரியலாகட்டும், இப்போது ஐயனார் துணை சீரியலாகட்டும், இந்த கதாபாத்திரங்கள்லாம் என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற, என் நடிப்புக்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற கதாபாத்திரங்களாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஆனந்தகோபி அவர்கள். உங்களுக்கு ஐயனார் துணை சீரியலில் சோழன் அவரோட ஓனர் கதாபாத்திரமும் சோழன் கதாபாத்திரத்தோட பாண்டிங் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த காம்போ தொடர்ந்து சீரியலில் அதிகரிக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ஏன்னா பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. தொடர்ந்து ரொட்டீனாக அவங்களுக்குள்ளார காமிக்காமல் இந்த மாதிரி சோழன் அவங்களோட ஓனர் பாண்டிங்லாம் காமிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? இதனால் டிஆர்பியுமே ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் தோணுது. இவரோட நடிப்பு எப்படி இருக்குது? இவர் இன்னும் எவ்வளோ முன்னேறணும்? இதை பற்றிலாம் கரெக்டாக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் அடுத்தடுத்த சீரியல் சினிமாக்களில் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை நடித்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணுன்றது தான் மிகப்பெரிய ஆசையும் கூட. நிச்சயமாக அதுக்கு தகுதி உள்ள ஒருத்தர் தான் ஆனந்தகோபி அவர்கள். அவர் அடுத்தடுத்த சீரியல் சினிமாக்கள் நடித்து மிகப்பெரிய உயரத்துக்கு போக டிபிகே டாக்ஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.